ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் சிக்ஸ்த்து சம் பார்ப்போம். சரியா சம்மி? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தேன் 49. ஃபர்ஸ்ட் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தேன் 450, சாரி 49 சொல்லிட்டேன், லெஸ் தேன் 450 என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 ஆட் நம்பர், அடுத்தது 3 ஆட் நம்பர், அடுத்தது 5 ஆட் நம்பர், அடுத்தது 7 ஆட் நம்பர். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 450ன்றது ஈவன் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது தானே ஆட் நம்பரா இருக்க முடியும். 450க்கு முன்னாடி 449. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ஆட் நம்பரா இருக்க முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். சம் அப்படின்னா ஆடிஷன் அர்த்தம். சரியா? இது ரெண்டு ஃபார்முலா விதமா போட முடியும். நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா எப்படி போடுவோம்? எனக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into t. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? சரி, இந்த ஃபார்முலால நான் போடணும் அப்படின்னா இந்த 449ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியல. ஸோ இது எத்தனாவது டேர்ம்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். an is equal to a plus n minus 1 into d. ஆமாவா? இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 449 எத்தனாவது டேர்மா இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? an is equal to a plus n minus 1 into d-யா? அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? an இருக்கிற இடத்துல 449 எழுதிக்கலாமா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1-ஆ? n என்னது? அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் என்னது? d is equal to a2 minus a1. அப்ப a2 என்னது? 3a minus 1 என்னது? 2a. அப்ப d என்னது? 2. ஸோ அப்போ 449 இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1. இந்த 2 உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இதுல 449ல 1 போச்சுன்னா 448. இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ 450 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். ஸோ அப்போ 225. ஆமாவா? அப்போ இந்த 449 225th டேர்மா இருக்கு. ஸோ n கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த எண்ணையும் தூக்கிட்டு போய் இந்த SNல போட்டீங்கன்னா ஆன்சர். சரியா? இது இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் சாமி. அதுவும் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ Sn, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ n என்னது? 225. ஸோ 225 by 2 2 into a-ங்கிறது 1 plus n-ங்கிறது 225 minus 1. d என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 2. ரைட். அப்போ 225 by 2 2 plus, ஸோ 225ல 1 போச்சுன்னா 224-ஆ? 224 into 2. ரைட்டா? ஸோ அப்போ 225 by 2 2 plus 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4. ரைட்டா சாமி? அப்போ 225 by 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 450-யா? 450-யா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சேம் 225 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 225
இன்டூ 225. ஸோ ஆன்சர் என்ன 50625. இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ அப்போ இருக்கிற எல்லா டேர்மையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சரி, இன்னொரு மெத்தட் ஏதாவது சொல்றேன்னு சொன்னீங்களே சார், என்ன சார்? சம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு மெத்தட் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இதை வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ பேஜ் நம்பர் 84ல உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது பாருங்க, ஆட் நம்பர்ஸ் நீங்க வந்து 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7 இந்த மாதிரி இருக்கிற ஆட் நம்பர்ஸ், நேச்சுரலா இருக்கிற ஆட் நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க? n ஸ்கொயர். அப்படின்னா மொத்தமா அதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், நீங்க இந்த ஃபார்முலாவை போட்டு ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க போட்டுதாங்க நான் ஆகணும். இது வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம இந்த n அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? இது எதுக்கு? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? n ஸ்கொயர் அப்படின்றது, அதாவது nங்கிறது மொத்தம் அதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிட்டு அதை நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்? 225. அப்ப இந்த 225 ரெண்டு தடவை ஸ்கொயர் பண்ணுங்க. 225 into 225. ஸோ அப்பயும் அதோட ஆன்சர் 50625 தான் கிடைக்கும். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? கிளியரா இருக்காக்கண்ணா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.